Good evening to all my dear students. இப்போது நீங்கள் நீட் ஜேஇ போன எக்ஸாம்க்கெல்லாம் நீங்கள் ப்ரிப்பேர் பண்ணிகிட்டு இருக்கீங்க. இந்த எக்ஸாமுக்காக இப்போது 11th வந்து பார்த்தோன்னா ஒரு இம்பார்ட்டண்ட் அண்ட் ஈஸி சாப்டர் ஒர்க் எனர்ஜி பவர். இதில் கேட்ட ப்ரீவியஸ் இயர் கொஸ்டின்ஸ் ஒரு சில கொஸ்டின்ஸ் ஃபார் இங்கிலீஷ் மீடியம் வி வில் சால்வ். இப்போது இதில் வந்து பார்த்திங்கன்னா மினிமம் 2 கொஸ்டின்ஸ் இந்த சாப்டரில் மினிமம் 2 கொஸ்டின்ஸ்லேருந்து 3 கொஸ்டின் வரைக்கும் கேட்கலாம். ரொம்ப சிம்பிளான டாபிக்ஸ் தான், கொஞ்சம் கொஞ்சமாக அதில் பார்ப்போம். இப்போ பாருங்கள், அதில் ஃபஸ்ட்டு கொஸ்டின் பார்த்தீங்கன்னா ரெயின் ட்ராப் ஆஃப் மாஸ் 1 gram falls from 1 kilometer height. Calculate work done by gravity and resistive force of air. அப்போ இதில் 2 கொஸ்டின் கேட்குறாங்க. கிராவிட்டி செய்யக்கூடிய ஒர்க் எவ்வளோ, ஏர் செய்யக்கூடிய ஒர்க் எவ்வளோ. ஸோ we have to calculate both the work. First we are going to calculate the work done by the gravity. It has the mass of 1 gram, so 10 power minus 3 kilogram கன்வெர்ட் பண்ணியாச்சு. G 10 வச்சுக்கலாம், 9.8 10 வச்சுக்கலாம். It falls from the height of h 1 kilometer, that means 10 power 3 meter converted into meter. This means இதை மல்டிப்ளை பண்ணால் 10 power plus 3 minus 3 கேன்சல் ஆகிடும். ஸோ this implies 10 joule. இதுதான் ஒர்க் டன் பை த கிராவிட்டி. அப்போது 1 கிலோமீட்டர் ஹைட்லேருந்து ஃபாலோ ஆகிறப்போ இவ்வளோ ஒர்க் நடந்திருக்கும். சரி, நெக்ஸ்ட்டு வந்து ஒர்க் டன் பை த ஏர் ஃப்ரிக்ஷன். இந்த இடத்துக்கு ஒரு லாஜிக்கல் கான்செப்ட், இதை மட்டும் நீங்கள் கொஞ்சம் தெளிவாக அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிங்க. இப்போது 1 கிலோமீட்டர் ஹைட்டில் இருக்கப்போ it has potential energy alone, let us assume 20 joule. When it reaches the ground, it has kinetic energy alone, no potential energy, that means 5 joule. அப்போ இங்கே பொட்டன்சியல் 20 ஜூலாக இருந்தது, இங்கே வர்றப்போ கைனட்டிக் 5 ஜூலாக கன்வெர்ட் ஆகிடுச்சு. அப்போ ரிமைனிங் எல்லாமே லாஸ் டியூ டு ஏர் ஃப்ரிக்ஷன். ஸோ we can consider this a small logical trick. This means potential energy plus work done by the air friction, which is equal to the total kinetic energy at ground. So air friction வேணும்னா, work done by the air friction வேணும்னா, கிரவுண்டை ரீச் பண்ணுறப்ப என்ன கைனட்டிக் எனர்ஜியோ அதுக்கும் பொட்டன்சியல் டிஃபரன்ஸுக்கும் பொட்டன்சியல் எனர்ஜிக்கும் உள்ள டிஃபரன்ஸ் எடுத்தோன்னா போதும். திஸ் மீன்ஸ் ½ mv² கைனட்டிக் எனர்ஜி இதில் சப்ஸ்டியூட் பண்ணி மைனஸ் பொட்டன்சியல் எனர்ஜி சப்ட்ராக்ட் பண்ணோன்னா we are getting a minus symbol. That means there is a loss, energy loss. ஸோ அதான் இந்த மைனஸ் இண்டிகேட் பண்ணுது. இதுதான் இந்த கொஸ்டினோட மீனிங்கு. ஸோ பொட்டன்சியல் எனர்ஜி கால்குலேட் பண்ணுறோம், அதே மாதிரி ஒர்க் டன் பை த ஏர் ரெண்டையும் கால்குலேட் பண்ணுறோம். நெக்ஸ்ட் கொஸ்டினில் வந்து பார்த்தோன்னா ஹியர் இஸ் கிராஃப் பிளாட்டட் பிட்வீன் ஃபோர்ஸ் அண்ட் டிஸ்பிளேஸ்மெண்ட். அந்த டேட்டாஸ் கொடுத்துருக்காங்க. இங்கே பார்த்தீங்கன்னாவே இந்த ஃபிகரில் இட் ஹாஸ் 2 ஷேப்ஸ். ஒன் இஸ் த ரெக்டாங்கிள், அனதர் ஒன் இஸ் த ட்ரையாங்கிள். ஸோ இன் திஸ் கேஸ் calculate the work done by the force for a displacement of 12 meter. இது வரைக்கும் செஞ்ச ஒர்க் எவ்வளோன்னு கேட்குறாங்க. ஒர்க்னாவே which is a product of force into displacement. அப்போ இந்த கிராஃபில் பாருங்கள், ஃபோர்ஸ் டிஸ்பிளேஸ்மெண்ட். அப்போ இது ரெண்டுக்கும் ப்ராடக்ட் எடுத்தோன்னா இந்த ஒர்க் கிடச்சிரும். சரி, அப்படி இது பண்ணுறப்போ இந்த 2 ஷேப் ஒரு ரெக்டாங்கிள், ஸோ இட் ஹாஸ் த ஏரியா லென்த் இன்ட்டு பிரெத், அண்ட் ட்ரையாங்கிள் தட் ஹாஸ் த ஏரியா ஆஃப் பிஹெச். அப்போ இந்த ஏரியா ரெண்டையும் ஆட் பண்ணோன்னா போதும், நம்மளுக்கு ஒர்க் கிடச்சிரும். திஸ் இம்ப்ளைஸ் அப்ளைடு ஃபோர்ஸ் 2 Newton. Force is given in terms of Newton. And displacement, here the displacement இந்த ஷேப்க்கு வந்து பார்த்திங்கன்னா 7 - 3. அப்போ ஃபோர்ஸ் அண்ட் டிஸ்பிளேஸ்மெண்ட் நம்ம இதில் போட்டுறோம். இதுக்கு அடுத்து இந்த ஷேப்க்கு ஆஃப் பிஹெச், ட்ரையாங்கிளுக்கு ஆஃப் பிரெத் இதை வச்சுக்கலாம். ஹைட் 12 - 7 இது பண்ணிவிட்டு இது ரெண்டையும் கேன்சல் பண்ணிவிட்டு இதை சிம்ப்ளை பண்ணோன்னா we are getting 13 joule. this is the required answer. இதில் பார்த்தீங்கன்னா நெக்ஸ்ட் கொஸ்டின் வந்து பார்த்திங்கன்னா ஒரு சிம்பிளான கொஸ்டின். If momentum of a body is increases by 50%, then percentage increase in kinetic energy. Momentum kinetic energy relate பண்ண சொல்கிறாங்க. இது ஒரு சிம்பிள் கொஸ்டின், சிம்பிள் கான்செப்ட். இதில் அடிக்கடி கொஸ்டின்ஸ் கேட்குறாங்க. kinetic energy is given by ½ mv². ஸோ இதில் மொமெண்டத்தை இன்ட்ரடியூஸ் பண்ணுறதுக்காக நியூமரேட்டர் டினாமினேட்டர் எம்மை மல்டிப்ளை பண்ணிக்கிறேன். ஸோ m² v². ஸோ மொமெண்டம் ஸ்கொயர் பை 2m. ஸோ இன் திஸ் கேஸ் மொமெண்டம் இஸ் இன்க்ரீஸ்ட் பை 50%. திஸ் மீன்ஸ் ஆல்ரெடி 1p அப்படின்னா ப்ளஸ் 50% இன்க்ரீஸ் பண்ணுறோம் 0.5p. திஸ் இம்ப்ளைஸ் 1.5p ஹோல் ஸ்கொயர். இது 50%. திஸ் இம்ப்ளைஸ் 1.5 ஸ்கொயர் பண்ணோன்னா 2.25. இங்கேயே நம்மளுக்கு ஆன்சர் கிடச்சிருது. இதுக்கு இதை சிம்ப்ளை பண்ணி போடுறதுன்னா இப்படி நீங்கள் போட்டுக்கலாம். இல்லை 2.25 - 1 தட் மீன்ஸ் 1.25. திஸ் இம்ப்ளைஸ் 125%. இங்கேயே நம்மளுக்கு ஆன்சர் வந்துடுது. தேவைன்னா இந்த ஃபார்முலாவை நோட் பண்ணிங்க. ஸோ இதான் இந்த கொஸ்டின். இதுக்கு அடுத்து வந்து பார்த்திங்கன்னா ஒரு கொஸ்டின், ஒரு சிம்பிளான ஒரு மேத்தமெட்டிக்கல் கொஸ்டின். இந்த கொஸ்டினில் வந்து பார்த்திங்கன்னா ஃபோர்ஸ் ஆக்டிங் ஆன் a 30 gram பார்ட்டிக்கல் அண்ட் இட்
position is given as given by the equation. Work done in first 4 seconds. So in formula பாருங்க அவங்க என்ன கேக்குறாங்க work done. So we have to find out the work done. Work done is given by force and displacement. F is equal to ma. இது பண்ணோம்னா இப்போ acceleration வேணும், நம்மளுக்கு displacement கொடுத்துட்டாங்க. அப்போ acceleration வேணும் அப்படின்னா by differentiating 2 times we'll get the acceleration. இது displacement. Once differentiate பண்ணா velocity, rate of change of displacement is velocity. Once again இதை differentiate பண்ணோம்னா acceleration, rate of change of velocity is equal to acceleration. இப்படி தான் differentiate பண்ணுறோம். differentiation உங்களுக்கு தெரியும், d by dx of x power n அப்படின்னு வருதுன்னா இந்த பவர் ஃபேக்டரை மல்டிப்ளிகேஷனில் போட்டு பவரில் ஒன்று ரெடியூஸ் பண்ணிக்கிறோம். ஸோ we have to use this trick only. ஸோ displacement find out பண்ணியாச்சு, acceleration find out பண்ணியாச்சு. இப்போ work done is given by mass, acceleration, displacement. Mass 30 gram, acceleration இங்கே find out பண்ணி வச்சுருக்கோம். அடுத்து displacement இங்கே கொடுத்துருக்காங்க. இதில் போட்டு இந்த டைம் பாருங்கள் in first 4 seconds. அப்போ இந்த டைமை சப்ஸ்டியூட் பண்ணோம் அப்படின்னா ஆட்டோமேட்டிக்காக நம்மளுக்கு இதில் டைமை சப்ஸ்டியூட் பண்ணோன்னா 16 கிடைக்குது, இதில் டைம் எல்லாம் சப்ஸ்டியூட் பண்ணால் 12 கிடைக்குது. again by multiplying these factors we will get 576 into 10 power minus 3 joule. This implies 576 millijoule. அப்படி கூட இதை வச்சுக்கலாம். ஓகே, இதுக்கு நெக்ஸ்ட் கொஸ்டின் ஒரு சிம்பிளான கொஸ்டின். பை யூசிங் law of conservation of momentum, that means initial momentum is equal to final momentum. இங்கே பாருங்கள் ஒரு mass m that is moving with the velocity of 3 km per hour and one more mass which is twice that of the first mass 2m which is at rest. When it hits the second body, what will be the combined velocity? இவன் போய் இவன் மேலே மோதனதுக்கப்புறம் இந்த ரெண்டு பேரும் சேர்ந்து எவ்வளோ ஸ்பீடில் போவான்? ஸோ இனிஷியல் momentum is given by the formula mv or mu. இனிஷியல் மொமெண்டம் இவனோட இனிஷியல் மொமெண்டம், இவன் ரெஸ்ட்டில் இருக்கான், அப்போ வெலாசிட்டி 0, அப்போ இந்த ஃபேக்டர் 0 ஆயிருக்கு. அப்போ இதுக்கு அடுத்த ஸ்டெப் வந்து பார்த்தீங்கன்னா கம்பைன்டு, இவன் ரெண்டு பேர் கம்பைன் ஆகி எவ்வளோ ஸ்பீடில் போகிறான்? மாஸ், இனிஷியல் மாஸ் ஆல்வேஸ் கான்ஸ்டன்ட் m 2m, கம்பைன்டு வெலாசிட்டி வின்னு வச்சுக்கலாம். இந்த வேல்யூஸை சப்ஸ்டியூட் பண்ணோன்னா 3m கேன்சல் பண்ணிடலாம். திஸ் இம்ப்ளைஸ் v is equal to 1. இது km per ஹவரில் கொடுத்துருக்கனால நம்ம ஆன்சரையும் கிலோமீட்டர் per ஹவரில் சொல்லிடலாம். இதுதான் இந்த கொஸ்டின். இதுக்கு அடுத்து வந்து பார்த்தோம்னா இந்த ஒர்க் எனர்ஜி பவரில் ஒரு இம்பார்ட்டன்ட் கொஸ்டின். இப்போ இதில் இந்த டயக்ராம்லேயே நான் உங்களுக்கு இந்த கொஸ்டினை சொல்லிடுறேன். எ பால் which is given some initial downward velocity v0 and it hits the ground and again it reaches the same height with 50% of initial kinetic energy. இங்கிருந்து தூக்கி கிரவுண்டை நோக்கி இனிஷியல் வெலாசிட்டி கொடுத்து ப்ரொஜெக்ட் பண்ணுறோம். இது கிரவுண்டில் பட்டு மறுபடியும் மேலே வருது. இப்படி மேலே வர்றப்போ இதோட கைனட்டிக் எனர்ஜி 50% தான் இருக்குது. அப்படின்னா என்ன இனிஷியல் வெலாசிட்டி கொடுத்துருப்போம்? இதுதான் கொஸ்டின். ஸோ இப்போ நம்ம ஒரு கான்செப்டுக்கு வருவோமே. ஃபைனல் கைனட்டிக் எனர்ஜி பை இனிஷியல் கைனட்டிக் எனர்ஜி விச் இஸ் ஈக்குவல் டு 1/2ன்னு போட்டிருக்கேன். இதோட மீனிங் என்னென்னா, இனிஷியலாக நான் கொடுத்தது 100 ஜூல் அப்படின்னா ஃபைனலாக இருக்கிறது 50 ஜூல். திஸ் இம்ப்ளைஸ் 50/100 ஈக்குவல் டு 1/2. ஏன்னா ஃபைனலாக அது வச்சிருக்கக்கூடிய எனர்ஜி இனிஷியலாக கொடுத்ததில் 50% தான். அப்போ இதில் 50% 50 ஜூல். சரி, பை யூஸிங் நியூட்டன்ஸ் ஈக்குவேஷன்ஸ் ஆஃப் மோஷன், ஃபைனல் வெலாசிட்டி இஸ் ஈக்குவல் டு இனிஷியல் வெலாசிட்டி ப்ளஸ் 2gh அப்படின்னு சொல்கிறோம். இன் ஃபைனல் கேஸில் வந்து பார்த்தோன்னா இனிஷியல் வெலாசிட்டி 0, கிரவுண்டில் ஹிட் பண்ணி மேலே போகிறப்போ இது 0ன்னு வச்சுக்கலாம். அப்போ இந்த ஃபார்முலாவை இங்கே யூஸ் பண்ணோன்னா half m கேன்சல் பண்ணிடலாம். vf² ஈக்குவல் டு ஸ்கொயர் ரூட் ஆஃப் 2gh. இதை கேன்சல் பண்ணிட்டு v எடுத்தோன்னா ஸ்கொயர் இந்த பக்கம் வந்துச்சுன்னா ஸ்கொயர் ரூட்டாக மாறும். அப்போ 2gh. இந்த ஃபஸ்ட் கேஸில் இனிஷியலாக கொடுக்கறதுல இனிஷியலாக நம்ம கொடுத்த வெலாசிட்டி v0 ப்ளஸ் 2gh. இதுக்கப்புறம் இது ஸ்கொயர் ரூட், இந்த பக்கமும் ஸ்கொயர் ரூட்டிங் இதெல்லாம் கேன்சல் அப்படியே ஸ்கொயர் பண்ணோன்னா இதெல்லாம் கேன்சல் ஆயிரும். இதுக்கு அடுத்த ஸ்டெப்பு இதை சிம்ப்ளை பண்ணோன்னா நம்மளுக்கு ஆன்சர் என்ன கிடைக்குது? இந்த மாதிரி கிடைக்குது, 20 ms⁻⁻1 அப்படின்னு கிடைக்குது. இதுக்கு நெக்ஸ்ட்டு வந்து பாருங்கள், இது ஒரு இம்பார்ட்டன்ட் கொஸ்டின், ப்ரீவியஸ் இயர் கொஸ்டின்ஸ் தான். எ மாஸ் ஆஃப் 4 kg மாஸ் வந்து எக்ஸ்ப்ளோர்ட் ஆகுது. ஒரு எம் இங்கே இந்த டைரெக்ஷனில் போகுது, இன்னொரு எம் இந்த டைரெக்ஷனில் போகுது. அப்போ ரிமைனிங் என்ன இருக்குது? 4 kgயில் 4mல ஒரு எம் மேலே போயிடுச்சு, ஒரு எம் இப்படி போயிடுச்சு ரைட் ஆங்கிளில். அப்போ ரிமைனிங் 2m எங்கே போகும்? இந்த ரெண்டோட ரிசல்டண்ட்டுக்கு ஆப்போசிட்டில் போகும். அதான் நியூட்டன் தேர்டில் இந்த எம்மும் இந்த எம்மோட ரிசல்டண்ட் இதுனா இதுக்கு ஆப்போசிட்டில் போகும். ஸோ இப்போது இவனோட வெலாசிட்டி என்னன்னு தெரியாது, அது v1 வச்சுக்குவோம். ஸோ பை கன்சர்வேஷன் ஆஃப் மொமெண்டம், இவனோட மொமெண்டம் மாஸ் இன்ட்டு வெலாசிட்டி, இந்த ரெண்டு பேர்த்தோட ரிசல்டன்ட் மொமெண்டம்
பாருங்கள், இவனோட வெலாசிட்டி இது, இவனோட வெலாசிட்டி இது. அப்போ ரிசல்டன்ட் எடுத்தோன்னா பை யூஸிங் பித்தாகரஸ் தியரம் விடி ஸ்கொயர் ஈக்குவல் டு வி ஸ்கொயர் ப்ளஸ் வி ஸ்கொயர் இதை அப்ளை பண்ணோன்னா விடி இஸ் ஈக்குவல் டு ஸ்கொயர் ரூட் ஆஃப் வின்னு கிடைக்குது. அப்போ √2 mv இனிஷியல் மொமெண்டம் ஈக்குவல் டு ஃபைனல் மொமெண்டம். திஸ் இம்ப்ளைஸ் v1 ஈக்குவல் டு இந்த 2 கீழே ஒன்று வந்துன்னா √2 கேன்சல் பண்ணோன்னா v/√2. இன் திஸ் கேஸ் டோட்டல் கைனடிக் எனர்ஜி கேட்குறாங்க. அப்போ இதோட கைனடிக் எனர்ஜி, இந்த பாலோட கைனடிக் எனர்ஜி, இந்த மாஸோட கைனடிக் எனர்ஜி இது எல்லாத்தையும் ஆட் பண்ணோன்னா ½ mv ஸ்கொயர் 1/2 2m into v ஸ்கொயர். அப்போ இது இந்த வேல்யூஸ் எல்லாத்தையும் சப்ஸ்டியூட் பண்ணோன்னா 3/2 mv ஸ்கொயர். ஸோ திஸ் இஸ் த டோட்டல் கைனடிக் எனர்ஜி ஜெனரேட்டட் இன் திஸ் கேஸ். ஓகேப்பா, இதில் ஒரு சில கொஷின்ஸ் பார்த்தாச்சு. இதில் ரிப்பீட்டடாக வரக்கூடிய இன்னும் சிம்பிளான கொஷின்ஸ் இன்னும் சிம்பிளாக எப்படி சால்வ் பண்ணுறது அப்படிங்கிறது அடுத்தடுத்த கிளாஸஸில் பார்ப்போம். தொடர்ச்சியாக நம்ம சேனலை ஃபாலோ பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். அந்த நீட் ஃபிசிக்ஸ் அப்படிங்கிற சேனல் நீட் அண்ட் JEE இந்த மாதிரி எக்ஸாம்ஸ்க்காக, ஆல்சோ டிஎன்பிஎஸ்சி, ஆல்சோ குரூப் 1 குரூப் 2 குரூப் 4 இதுக்கெல்லாம் கூட கொஷின்ஸ் எடுப்போம். நீங்கள் கண்டினியூஸாக இதை வாட்ச் பண்ணிக்கிட்டுருங்க. இதுக்கு அடுத்த கிளாஸில் இதோட கண்டினியூஸை நம்ம பார்ப்போம். தேங்க்யூ.